விவசாயம் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம தக்காளி நாற்று பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. எடுத்து நமக்கு பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து என்னென்ன நாற்றுகள் எப்படி இதை பயிர்றாங்க அப்படின்னு அக்கா சொல்லுவாங்க பாருங்கள். 10 வருஷமாக அந்த பண்ணையில் வந்து அக்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மீரா பண்ணையில் வேலை செய்கிறேன். நான் 10 வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன். எப்படி நாற்று விதை போடணும், எப்படி உரம் வைக்கணும், மூட்டை எத்தனை வருது செய்யுதுன்னு சொல்லி எல்லா விவரமும் எனக்கு தெரியும். நாங்களும் 10 பேர் வேலை செய்கிறோம். சிவநாத்து இருக்குது, சாரதி இருக்குது, மிளகா நாத்துல பங்காரம் இருக்குது, ரங்கா இருக்குது, ஐஸ்வர்யா இருக்குது, மதனஜீரா இருக்குது, மதன் இருக்கு. பேசு நாத்து நாத்து தரமாதான் விற்கிறோம். நடிகை பேர் சொல்றாங்கல்ல இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நாத்தோட பேரு தாங்க அந்த பேரை வச்சிருக்காங்க. கத்திரி நாத்துல சிமரன் இருக்குது, நயன்தாரா இருக்கு. அந்த சிம்ரனை நல்லா சொல்லுங்க. அதுதான் கேட்கும். ஏன்னா கத்திரிக்காயில சிம்ரன்ல கத்திரி நாத்துல சிமரன் நாத்துனா வரி கத்திரி, நயன்தாரா இருக்கு, சைனிங்கா இருக்கு, ப்ளூ கலர்ல சச்சிதா இருக்குது. எல்லா ரகமும் எங்கிட்ட இருக்கு. எல்லா பக்கம் வந்து எங்க மீரா பண்ணையில தான் எடுத்துட்டு போவாங்க. நாங்க தரமான நாத்து கொடுக்குறோம். ஒவ்வொரு நாத்து எப்படி பண்ணணுங்கிறது அக்கா 10 வருஷமா ட்ரைனிங் எடுத்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்கா அப்படித்தானக்கா? ஆமா, அலாசாம நடவணும். இந்த நாத்து வந்து அலாசாம நடவணும். அலாசி நட்டோம்னா ஒரு நாத்து கூட வராது. அதனால நீங்க அலாசாம நட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்படி இது ஃபுல்லாவே அந்த தென்னை மஞ்சில இருந்து இதுங்கிறாங்க. அதனால வந்து அப்படியே கொண்டு போய் நட்டோம். ஆமா, வேர் பூரா போய் பாருங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு நாத்து. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. நீங்கள் சொல்லிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டு. நாற்று வேணும்னா வந்து நம்ம மீரா நாட்டு பண்ணை ஒட்டந்தத்திரத்துல வந்து வேடசந்தூர் போற வழி. ஓகேவா? முன்னாடி ரோட்டு மேல இருக்குது, வந்து பார்த்து நீங்க எடுத்துக்கலாம்.